இன்றைய தினம் நான் வரும்போது இயற்கை எங்களை ஒரு முறை சோதித்து பார்த்தது. ஒரு ஒரு மலை, ஒரு பெரிய ஒரு மலை கொண்டு வந்தது. அதையும் தாண்டி ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், ஜாழ்ப்பாணத்திலே அன்றகுமார் சாநாயக்க உட்பட என்பிபி அரசாங்கத்தினுடைய சகல பிரச்சாரங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே இதில் பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே மழை பெய்துன்றது பூநெறியில். இந்த மலைக்கு தான் இன்றைக்கு வைத்தியர் ராமநாதன் அவர்களோட தேர்தல் பிரச்சாரம் நடக்க போகுது. பாப்பம் தொடர்ந்து என்ன நடக்குது, இந்த மழை விட்டு தரமாக என்னண்டு. டாக்டர் வந்து கொண்டிருக்க இப்போ பூனேரில் கட்சி ஆஃபீஸ் திறக்கிறது, அதோட இன்றைக்கு எலெக்ஷன் வேட்பாளரை அறிமுகப்படுத்துறதுக்கு கொண்டு போறீங்க கொளுத்துறதுக்கு. சதீசன் அவர்களை ஏற்றுமாறு பிரயாசம் ஏற்றுமாறு வணக்கம். வணக்கம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். செயலாளர் மற்றும் கௌசல்யா நரேந்திரன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். கருத்துத்துறை முதன்மை வேட்பாளர் பிரகாஷ் அண்ணா, சாவகச்சேரி வேட்பாளர் சதீஷ் அண்ணா மற்றும் ரெஜியண்ணா அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். பூநகரி பிரதேச சபையின் முதன்மை வேட்பாளர் நவரத்னம் ராசகுலம் அம்மன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். மற்றும் பூநகரி பிரதேச சபை வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். செயலாளர் மற்றும் கௌசல்யா நரேந்திரன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். கருத்துத்துறை முதன்மை வேட்பாளர் பிரகாஷ் அண்ணா, சாவகச்சேரி வேட்பாளர் சதீஷ் அண்ணா மற்றும் ரெஜியண்ணா அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். பூநகரி பிரதேச சபையின் முதன்மை வேட்பாளர் நவரத்னம் ராசகுலம் அம்மன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். மற்றும் பூநகரி பிரதேச சபை வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.
எங்கள் முன்னரே மக்கள் சார்பில் நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் முதலாக பூனரியில் எங்களை தரவரை முதலாக இந்த கலண்டாக்கி இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் எங்களை அவர்களுக்கும் நாகச்செல்வி பிரதாபண்ண அவர்களுக்கும் எங்கள் புன்னரி மக்கள் சார்பில் நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் முதலாக பூனரியில் எங்களை தரவரை முதலாக இந்த கலண்டாக்கி இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் எங்களை பூனரியை பொறுத்தளவில் ஒரு நகர சபையாக இருக்கட்டும், இல்லாட்டி பாராளுமன்ற தெரிவாக இருக்கட்டும், ஆனால் அதுக்கு முன் உதாரணமாக அங்கே இருக்கிறார். அதை மேற்கொண்டு தான் நாங்கள் இந்த முறை தெரிவு செய்திருக்கிறோம். எங்களை நாங்கள் தலைவராக்கி இருக்கிறோம். அவற்றை நேர்மையும் அவற்றை கொள்கையும் அவற்றை தன்னிச்சையான ஒரு முயற்சி ஒரு 3 மாதத்தில் தான் ஒரு பாராளுமன்றமாக தான் வடிவெடுத்து தனக்கென்று ஒரு இடத்தை பிடிச்ச தலைவர் தான் எங்களோட தலைவர். அந்த வகையை பொறுத்தளவில் தான் நாங்கள் தெரிவு செஞ்சு எங்களோட பூனரிக்கு நாங்கள் எங்களோட பூனரியை உள்வாங்கணும் தலைவரை கேட்டு எங்கள் இடத்துக்கு வர சொல்லி நாங்கள் அவரை உள்வாங்கி இன்றைக்கு கட்சிக்கு ஒரு ஒஃபீஸ் ஒன்றை திறந்துருக்கிறோம். பூனரியில் முதலாக கட்சிக்கான ஒரு ஒஃபீஸ் திறந்துருக்கோம். முன்னணி பணியாக எங்களோட மக்களுக்கு என்ன தேவையோ அதை எங்கள் டாக்டர் ஐயாவுடன் சேர்ந்து நாங்கள் அதை செய்கிறதுக்கு பயணிச்சிருக்கிறோம். இந்த பயணிப்பு களவு போய் நெளிவு சுருக்கு அங்கே அவர் அப்படி செய்கிறார் இவர் இப்படி செய்கிறார் என்றது வேறுபாடு இல்லாமல் தலைவற்ற வழிக்குங்கள் நாங்கள் அதை சரியாக செய்வோம் என்று சொல்லி நான் இந்த உரையை முடிக்கிறேன். எங்களோட மண்ணுக்காக உயிர் நீத்த எங்களோட மக்களுக்காகவும் இந்த பூனேரி பிரதேச சபையில் இன்றைக்கி எங்களோட மருத்துவருடைய தலைமையில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம்னு சொன்னால் இந்த பூனேரியின் அடிப்படை தேவைகள் ஒவ்வொரு மன்றங்கள்லையும் இருக்கிற தேவைகளை அந்தந்த வட்டாரத்துக்கு இருக்கிற வேட்பாளர்களுக்கு நன்கு தெரிந்து அந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம். இந்த 16 ஆண்டு காலமாக இந்த பூனேரி பிரதேசம் ஏதாவது ஒரு அபிவிருத்திலையா இல்லாட்டி ஒரு வர்ம யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஜோதிகளுக்கா ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்குன்ற சிந்திச்சு பாருங்கள். அதுதான் மிக முக்கியமானது. இப்போ நாங்கள் கட்சியில் வந்துட்டோம் வேட்பாளர் போட்டியிட இல்லாமல் உண்மையிலே இந்த 2009க்கு பிறகு இந்த கட்சிகள் வெள்ளை வெட்டி கொண்டவர்கள் ஏதாவது உங்களோட பிரதேசத்தை முன்னேற்றகரமாக கொண்டு போயிருக்கிறார்களா என்ற சிந்திக்கும். இதை நீங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் செலுத்துகிற ஊடாகத்தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்த முடியும். அது ஊடாகத்தான் நாங்கள் இந்த பாரிய ஒரு வெற்றியை நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த பூனேரி பிரதேச சபையை நாங்கள் தனியாக ஆளணுமென்றால் என்னுடைய எங்களோட கட்சியில் தனியாக ஆளணும், வேறு கூட்டணி சேர்ந்து ஆளக்கூடாது. அதற்காக ஒவ்வொரு வேட்பாளர்களும் இப்போ கிடைக்கிற நாள் 8 நாள் தான் இருக்குது உங்களுக்கு. இந்த 8 நாளும் நீங்கள் உங்களோட நேர வேலைகளாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு இறங்கி விளையாடுங்க. இறங்கி அடித்தாதான் நாங்கள் இந்த இடத்த நாங்கள் கைப்பற்ற முடியும். ஏன்னு சொன்னால் இதுக்குள்ள தேசிய அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுறதெல்லாம் மக்களுக்கு சிந்திக்க வைக்கணும். என்னென்னு சொன்னால் தேசிய அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுறதும் சரி, சிவரில் படங்குறதும் சரி, எல்லாமே பொய் வாக்குறுதி தான் தந்து கொண்டிருக்கிறார்கள். முழுக்க பொய் வாக்குறுதி தந்துருக்காங்க. அவர்கள் எதையுமே செய்ய போகிறது இல்லை. ஒரு விலைவாசியிலும் அதிகரித்து கொண்டே போகுது. அவர்களும் சரி அடுத்த வெள்ள வட்டிக்காரரையும் நீங்கள் மனதில் நிறுத்தி வச்சிருக்கோம். அவர்களுக்கும் இந்த ஓட்டு என்றது போக விடாமல் எங்களுடைய பக்கம் இந்த நீங்கள் இங்கே இருக்கிற அம்மன் தலைமையிலான இந்த எங்களோட வேட்பாளர்கள் மிக துரிதமாக நீங்கள் அர்ப்பணிப்போடு செயலாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். 8 நாள் தான் இருக்குது. அதையும் நீங்கள் மனதில் கருத்து கொள்ளணும். மற்ற எங்களோட இந்த பிரதேச சபையில் இப்போ அநேகமாக எங்களோட தலைவர் உங்களுக்கான அந்த என்ன செய்வேன் இந்த பூனேரி பிரதேச சபை இந்த கைக்கு வந்தால் என்ன செய்வேன்ன்றதை தலைவர் உங்களுக்கு அதை சரியாக விளங்கப்படுத்தி கொள்வார். அதை நாங்கள் சொல்கிற விஷயம் இதுதான். அதை இப்போ இந்த பூனேரி பிரதேசத்தில் பரந்த இடங்களில் தான் மக்கள் இருக்கிறார்கள். இப்போ ஆலங்கனி, நல்லூர், இஞ்சால, வில்லடி, நெப்புளவு, பள்ளிக்கூடா, கல்முனை, பரமங்கரான்னு சொல்லி எல்லாம் திரிக்கிறதுக்காக இடம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஓடி வேலை செய்யணும். மக்கள் இந்த சமயத்தில் மக்களுக்கு இன்றைக்கு இந்த எங்களோட பூனேரி பிரதேச சபைக்கு மருத்துவர் வந்திருக்கிற அது எங்களோட கால நேரமும் மழை பெய்தால் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. சரி, அதையும் மீறி நீங்கள் இந்த எங்களோட டாக்டர் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார். நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக நிற்போம். தேவைப்பட்டால் 2-3 நாளைக்கு நாங்களும் உங்களுக்கு இறங்கி வேலை செய்வோம். நீங்கள் முழுமையாக நின்று அர்ப்பணிப்போடு
இந்த பூனூர் பிரதேச சபையை நாங்கள் தனியே கைப்பற்ற வேணும். அதில் நீங்கள் யாருமே ஒரு கொஞ்சம் சஞ்சலம் கூடி இல்லாமல் வேலை செய்யணும். இவ்வளோ உரை ஆற்றினதுக்கு நன்றி, வணக்கம். நமது தாயக போரிலே வீரகாவியமான வீரமரபர்களுக்கு ஒரு கணம் தலை சாய்த்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கு வரும் நமது மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ டாக்டர் ராமநாதன் அவர்களே, எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ சட்டவாளர் அவர்களே, மற்றும் இந்த நாயர்களாக இங்கே வீட்டிருக்கின்ற எங்களுடைய பிரதான வேட்பாளர் அவர்களே, மற்றும் எங்களுடன் பருத்தித்துறை சாவகச்சேரியிலிருந்து வந்த வேட்பாளர் அவர்களே, எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் எதிர்பார்த்து வந்தது இந்த இடத்திலே நிறைய மக்கள் வருவார்கள் என்று தான் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். நாங்களும் சரி, எல்லாரும் சரி. ஆனால் இயற்கையும் எங்களுக்கு அது பெருசாக வழிவிடவில்லை. அந்த வகையிலே கிடைத்ததே பெரிய ஒரு இதாக இருக்கிறோம். எங்களுக்கு என்னமோ தெரியவில்லை, எல்லா இடத்திலையுமே இந்த கரண்ட் நிற்கிது. நாங்கள் நிற்க பாராளுமன்றத்திலே எங்களுடைய கௌரவ டாக்டர் அவர்கள் பேசும்போது கரண்ட் நிற்கிறது. இந்த இடத்திலே அர்ச்சனா ராமநாதன் பெறப்போகிறார் என்றாலும் கரண்ட் நிற்கிறது. அதை நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை, ஆனால் நிற்கிறது. என்னென்று தெரியவில்லை. நீங்கள் கரண்ட் இல்லை, என்னத்தை நிப்பாட்டினாலும் நாங்களாக தான் இருப்போம். அதில் மாற்ற கருத்து. இந்த இடத்திலே இந்த சைசன் சொன்ன மாதிரி வெள்ள வேட்டிகள் எல்லாரையும் ஓரம் தள்ளி போட்டு இந்த இடத்திலே நாங்கள், உங்களுக்கு தெரியும், 2009க்கு பிறகு தமிழனுக்கு ஆறும் அடித்தால் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. எல்லாருமே குட்டி கொண்டிருந்தாங்க. அந்த காலத்திலிருந்தே வர்மாவிலிருந்து குட்டி கொண்டே இருந்தாங்க. ஆனால் தமிழீழத்தில் மட்டும்தான் தமிழனுக்கு ஒரு அடி விழுந்தால் கேட்குறதுக்கு ஒரு தலைவன் இருந்தான். அதுவும் 2009 முடிஞ்சு. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு இயற்கையாக கொண்டதோ அல்லது செயற்கையாக கொண்டதோ தெரியவில்லை, எங்களுக்காக ஒரு மாபெரும் தலைவன் உருவெடுத்திருக்கின்றார். அதற்காக கை கொடுப்பீங்கள் என்று நினைக்கின்றேன். இந்த தேர்தல் எல்லாருமே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், இது ஏதோ பாராளுமன்ற தேர்தல் அல்லது இது ஒரு மாகாண சபை தேர்தல் அல்ல. இது ஒரு உங்களுக்கு பிரதேச ரீதியான ஒரு கிராமத்துக்கான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் உங்களுடைய ஒத்துழைப்பு முக்கியமானது உண்டு. கட்டாயம் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் இந்த தேர்தலில் முக்கியம். உங்களுக்கான தேர்தல். உங்களுடைய ரோட்டு போட வேணுமா, வாய்க்கால் வெட்ட வேணுமா, வரம்பு வெட்ட வேணுமா, தண்ணி வரவில்லையா, அல்லது பாலத்துக்கு பாலம் கட்டவில்லையா, அல்லது திரளைட் போடவில்லையா என்றதுக்கான ஒரு இதுதான். அதுக்கு நீங்கள் எக்காரணம் கொண்டும் பின்னுக்கு நிற்காமல், இது எங்களுடைய இடம். உங்களுக்கு தெரியும் 2009க்கு பிறகு இந்த இடம் எப்படி இருந்தது. இப்போ என்ன கண்டவன் எல்லாம் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு நியாயம் சொல்கிறான். எவ்வளோ எல்லாம் வந்து நியாயம் சொல்கிறான். நான் காலமே வெளில வந்து நான் விசாரிக்க சொல்கிறேன். அந்த வாரக்கு பக்கத்தில் என்பிபிக்கு ஆஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் எங்களோட கட்சிக்கு போய் ஆஃபீஸ் கேட்க இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எவன் ஊரில் வந்து எவனுக்கு இடம் கொடுக்குறது. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கொண்டு அடுத்த கட்டம் இந்த பிரதேச சபையை நாங்கள் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுப்போமே. ஆனால் அடுத்த கட்டம் வடமாகாண சபையிலே நாங்கள் வருவோம். அதுக்காக நீங்கள் தயாராக வேணும். நீங்கள் எவ்வளவு எங்களுக்கு இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நீங்கள் இந்த இடத்து மக்கள் எங்களுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, அடுத்த கட்டம் நாங்கள் உள்ளூராட்சி தேர்தலையும் வாரத்துக்குரிய சகல முன்னிறுத்தமாக இருக்கும். காலம் காணாது இருக்கிறபடியால் அடுத்த வேலைக்கும் இடம் கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.